புதிய அடுக்குமாடி வீடுகளுக்கு சென்னை பெருநகர மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வருவாய் கிராமத்திற்கும் 3 வெவ்வேறு கூட்டு மதிப்புகளை நிர்ணயிக்கும் சமீபத்திய முடிவை பதிவுத்துறை திரும்ப பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் கட்டப்படும் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அடிப்படை, பிரீமியம் மற்றும் சூப்பர் பிரீமியம் ஆகிய கூட்டு மதிப்புகளுக்கு பதிலாக வருவாய் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஒரு கூட்டு மதிப்பை கணக்கிட பதிவுத்துறை முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் வருவாய் கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு தெருக்களின் மதிப்படிப்படையில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் கூட்டு மதிப்பு இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு மதிப்பு கணக்கீட்டின் போது கார்பெட் ஏரியா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் பொது பயன்பாட்டிற்கு பகுதி அடங்கிய சூப்பர் ஃபீல்ட் அப் பகுதியை பதிவுத்துறை இனி கணக்கில் எடுத்துக்கொள்ளும் என்றும், சொத்து அமைந்திருக்கும் தெருவுக்கு துணை ஆய்வாளர் நிர்ணயித்த கூட்டு மதிப்பை சூப்பர் பில்ட் அப் பகுதியின் மதிப்பில் பெருக்கி கணக்கிடப்படும் என்றும், மதிப்புக்கு முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பின் மதிப்பு 50 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருந்தால் 4% முத்திரை தொகையும் 2% பதிவு கட்டணம் வசூலிக்கப்படும். 50 லட்சம் ரூபாய் முதல் 3 கோடி ரூபாய் வரை மதிப்புடைய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 5% முத்திரை தொகை மற்றும் 2% பதிவு கட்டணம் பொருந்தும். அபார்ட்மெண்ட் மதிப்பு 3 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் பதிவுத்துறை 7% முத்திரை கட்டணமாகவும் 2% பதிவு கட்டணமாக வசூலிக்கும். பதிவின் போது இதுவரை 2 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில் இனி கட்டடதாரர் மற்றும் வாங்குவோர் ஒரு ஆவணத்தை மட்டும் தாக்கல் செய்வது போதுமானது. ஒருவேளை கட்டுமான முழுமை பெறவில்லை என்றால் அதனை கட்டடதாரர் ஆவணத்தில் குறிப்பிட வேண்டியது கட்டாயமாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.